இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன எஸ்ஸே பார்க்க போகிறோன்னா அதாவது வானிலை காரணிகளில் வெப்பநிலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அதிகரித்த வெப்பநிலையுடைய பிரதிகூலமான தாக்கங்களை பார்க்க போகிறோம். இப்படி பார்த்தீங்கன்னா கேள்வி பார்த்தீங்கன்னா உயிர்முறைமைகளில் வெப்பநிலையின் பிரதிகூலமான செல்வாக்குகளை விளக்குக. உயிர்முறைமைகளில் வெப்பநிலையின் பிரதிகூலமான செல்வாக்குகளை விளக்குக. இதான் அன்றைக்கி போகிற எஸ்ஸே கேள்வியாக இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு நாம் அறிமுகம் கொடுத்தோம்னா இந்த கேள்விக்கு நாம் அறிமுகம் கொடுத்தோம்னா வெப்பநிலைக்கான அறிமுகத்தை நம்ம கொடுக்க போகிறோம். வெப்பநிலை என்பது வளியிலுள்ள சூடான குளிரான தன்மையே வெப்பநிலையாகும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதேசத்துக்கு பிரதேசம் அதே மாதிரி நாட்டுக்கு நாடு வெப்பநிலை வேறுபடும். ஒரு நாட்டுக்குள்ளே இந்த வெப்பநிலை இடத்துக்கிட வேறுபடுது. அப்போ உலகில் வெவ்வேறு பிரதேசங்களில் வெப்பநிலை வேறுபாடுக்கான காரணங்கள் நான் முதல் வீடியோவில் நான் போட்டிருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ நாம் இதுக்கு இந்த கேள்விக்கான அதாவது வெப்பநிலையுடைய பிரதிகூலமான தாக்கங்களை தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேள்விக்கான அறிமுகத்தை கொடுத்தாச்சு. இப்போ நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரதிட்டு அதுக்கான விளக்கங்களை பார்ப்போம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணை விலங்குகளின் உற்பத்தி குறைவடைதல். பண்ணை விலங்குகளின் உற்பத்தி குறைவடைதல். ரைட். பார்த்தீங்கன்னா திறந்த வழியில் வளர்க்கும் விலங்கு வளர்ப்பின் போது அதிக வெப்பநிலை காரணமாக அல்லது குறைவான வெப்பநிலை காரணமாக பண்ணை விலங்குகள் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றன. பண்ணை விலங்குகளுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதனால் பண்ணை உற்பத்திகள் குறைவடைகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பண்ணை விலங்கு பார்த்தீங்கன்னா திறந்த வழியில் வளர்க்குறது, அதே மாதிரி குறை சிறுவான முறை, அப்புறம் செறிவான முறை, இந்த முறையில் நாம் பண்ணைகள் அதாவது பண்ணை விலங்கை நாம் வளர்ப்போம். ஆனால் இதில் என்ன எங்கே பிரச்சனை கொடுக்கணும், இந்த இடம் இந்த பண்ணை வளர்ப்பில் வெப்பநிலை எங்கே செல்வாக செலுத்துனாப்புல பார்த்தீங்கன்னா இந்த திறந்த வழியில் நம்ம கால்நடைகளை வளர்ப்பு செய்யும்போது அந்த இடங்களில் பிரச்சனை அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா அதிக வெப்பநிலை அதாவது கோடை காலங்களில் ஏன்னா திறந்த வழியில் வளர்க்கும் போது அதிக வெப்பநிலை காரணமாக உடலில் நீர் அதிகமாக இழக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்ப தாய்ப்புக்கு உட்படும். உடலில் அந்த நீரின் அளவு குறையும் போது அதிக வெப்பநிலை காரணமாக உடலில் நீர் அளவு குறையும் போது அது உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு ஏற்படும். இதனால் சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைக்கு இங்கே பண்ணை விலங்குகளுக்கு ஏற்பட போகுது. அப்போ இதனால் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் போது வெப்பநிலை காரணமாக பண்ணை விலங்குகளுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் போது சரியாக இந்த மாடுகள் அதாவது இந்த பண்ணை விலங்கு மேய்ச்சலுக்கு சரியாக செல்லாது. அப்போ மேய்ச்சலுக்கு சரியாக செல்லாட்டி அது உணவு கிடைக்காது. அப்போ உணவு சரியான அளவு அந்த கால்நடைகளுக்கு கிடைக்காட்டி அது பண்ணை உற்பத்திகளுக்கு குறைவடைய போகுது. பண்ணை உற்பத்திக்கு குறைவடைய போகுது. ஆகவே சுகாதார பாதிப்பு ஏற்படும் போது மேய்ச்சலுக்கு செல்லாட்டி என்ன நடக்குது, இந்த மாடுகள் அந்த பால் உற்பத்தியோ சரி பண்ணை அந்த உற்பத்திக்கு குறைவடைய போகுது. பார்த்தீங்கன்னா வெப்பநிலை ஓகே. அதே மாதிரி சில குளிர்காலங்களில் அந்த குளிர்காலங்களில் வெப்பநிலை அப்படி ரொம்ப குறையும் போது குளிர்காலங்களில் வெப்பநிலை ரொம்ப குறையும் போது அதிக குறைவான வெப்பநிலை காரணமாகவும் பண்ணை விலங்குகளுக்கு பாதிப்புக்கு ஏற்பட போகுது. இதனால் உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு பண்ணை உற்பத்திக்கு குறைவடைய போகுது. ஓகே. அது மாதிரி பார்த்தோம்னா விலங்குகளின் இனப்பெருக்க வளம் குறைதல். இப்போ பார்த்தீங்கன்னா பண்ணை விலங்கு வளர்ப்பின் போது அதிக வெப்பநிலை காரணமாக இனப்பெருக்க ஹோமோன்கள் பாதிப்படைவதாலும் விந்தணுக்களின் ஆரோக்கியம் குறைவதனாலும் பண்ணை விலங்குகளின் இனப்பெருக்க வளம் குறைவடையும். அதே சமயம் அதிக வெப்பநிலை காரணமாக உணவு உட்கொள்ளல் குறைவடைதல். இதனால் பால் முட்டை உற்பத்தி குறைவடைதல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான வெப்பநிலை காணப்படுச்சுன்னா இந்த விலங்குகளில் இனப்பெருக்க ஆட்டம் குறைவடையுமா? எப்படி குறைவடைனா இந்த வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதிகரிக்கிறதுனால இந்த பண்ணை விலங்குகளுடைய இனப்பெருக்க ஹோமோன் பாதிப்படைய போகுது. அதாவது விந்தணுக்களுடைய ஆரோக்கியம் குறைவடையும். இந்த விந்தணுக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணை விலங்குகளுடைய விந்தணுக்கள் பார்த்தீங்கன்னா வெப்பநிலைக்கு அதிக உணர்திறன் கொண்டது. அவை இதை ஒரு சிறப்பான வெப்பநிலையில் இந்த விந்தணுக்கள் காணப்பட்டது தான் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த விந்தணுக்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வெப்பநிலை கூடுச்சுன்னா அந்த பண்ணையுடைய விந்தணுக்களுடைய ஆரோக்கியம் குறையும். அப்போ விந்தணுக்களுடைய ஆரோக்கியம் குறைஞ்சின்னா இனப்பெருக்க வளம் குறைவடைய போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகத்த வெப்பநிலை காரணமாக அந்த பண்ணை விலங்குகளுடைய இந்த இனப்பெருக்க ஹோமோன்கள் அந்த ஹோமோன்களும் பாதிப்படைய போகுது. அப்போ ஹோமோன்கள் பாதிப்படைஞ்சின்னா அந்த இனப்பெருக்க ஆற்றலும் குறைவடையும். அப்போ இதனால் அந்த பண்ணையிலேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உற்பத்திகளாக இருக்கட்டும், பால் உற்பத்திகளாக இருக்கட்டும், அதே மாதிரி முட்டை உற்பத்திகளாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏனைய உற்பத்திகளாக இருக்கட்டும், இந்த எல்லா உற்பத்திகளுமே பாதிப்படைய போகுது. ஏன்னா இனப்பெருக்க வளம் குறைஞ்சின்னா அதோடைய பண்ணையோடைய உற்பத்தி குறை, பண்ணை விலங்குகளின் உற்பத்தி குறைவடைய போகுது. அப்போ பண்ணை விலங்குகளின் உற்பத்தி குறைவடைஞ்சின்னா அங்கே அந்த பண்ணை விலங்குகள் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாலாக இருக்கலாம், இறைச்சியாக இருக்கலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை,
இந்த இதுங்களும் என்னது அப்போ இந்த உற்பத்திகளும் வந்து குறைவடைய போகுது. ஓகே போலே ரைட். ஆகவே இந்த பண்ணை விலங்குகளில் வந்து ஆரோக்கியத்தில் வந்து இந்த வெப்பநிலை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த விந்தணுக்கள் ஆரோக்கியம் குறையுது. இதனால் என்னது இனப்பெருக்க ஆற்றல் குறைஞ்சி பெறக்கூடிய பண்ணையிலேருந்து பெறக்கூடிய உற்பத்திகளும் குறைவடையும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உவர்நீர் மீன்களின் குடித்தொகை பாதிப்படைதல். பார்த்தீங்கன்னா உவர் நீரில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர் ஆவியாக்கம் அடைகின்றது. இதன் காரணமாக உவர் நீர் நிலைகளில் உவர்த்தன்மை அதிகரித்து மீன்கள் பாதிப்படைகின்றன. அதாவது போல பார்த்தீங்கன்னா அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் போது என்ன நடக்குன்னா ஒரு பிரதிகூலமான ஒரு விஷயம் என்னென்னா நீர்நிலைகளில் வந்து உவர்த்தன்மை வந்து அதிகரிக்கும். நீர்நிலைக்கு வந்து உவர்த்தன்மை வந்து அதிகரிக்கும். அப்போ நீரில் உள்ள அப்போ ஒரு மீன் உற்பத்தியில் வந்து ஒரு குறித்த அளவு தான் என்னது அதில் உள்ள பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் உற்பத்தியில் வந்து அந்த நீரில் காணப்படக்கூடிய சில காரணிகள் இருக்கும். அதாவது தொங்குநிலை பதார்த்தங்களாக இருக்கலாம், உப்புச்சரிவாக இருக்கலாம், அது மாதிரி அமோனியம் சரிவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு குறித்த அளவில் தான் எனது ஒவ்வொரு மீன்களுக்கும் அந்த நீரில் வந்து அந்த ரசாயன பரமானங்கள் வந்து இருக்கணும். அப்போ இதில் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து அதில் இருக்கிறத விட அதிகரிச்சுனா அந்த நீர்நிலைகளை இருக்கிறத விட அதிகரிச்சுனா இது வந்து இது உவர்நீர் மீனாக இருக்கட்டும் நன்னீர் மீனாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது அந்த நீர்நிலைகளில் நீருடைய அளவு வந்து குறையும். நீருடைய அளவு குறைஞ்சின்னா அதில் உள்ள உப்புச்செறிவு வந்து அதிகரிக்கும். அப்போ குறித்த உப்புச்செறிவோட அதிகரித்த உப்புச்செறிவு அந்த குறித்த நீர்நிலைக்கு ஏற்படும் போது மீன் வளர்ப்பு தடாகத்துக்கு ஏற்படும் போது என்னக்குன்னா அந்த அங்கே வளர்க்கப்படுகின்ற அந்த மீனுடைய ஆரோக்கியம் குறைவடைய போகுது. அதே மாதிரி அதிகத்தை வெப்பம் காரணமாகானது மீன்கள் வெப்ப தகைப்புக்கும் உட்படும். இதனால் மீன் உற்பத்தி வந்து குறைவடைய போகுது. பார்த்தீங்கன்னா ஓகே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நோய் பிடித்தாக்கம் அதிகரித்தல். இப்படி பார்த்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிப்பதனால் நோய் காவிகளின் பெருக்கம் அதிகரித்து நோயின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பிள்ளைகள் அதிக வெப்பமான காலநிலை தான் இந்த டெங்கு மலேரியா அதே மாதிரி யானைக்கால் அந்த நோய்க்கு வந்து பரவும். அப்போ அதிகரித்த வெப்பநிலை நிலவும் போது நடக்குன்னா இந்த நோய் காவிகளின் பெருக்கம் அதிகரிக்கும். அப்போ வெப்பமான காலநிலையில் வந்து நோய் காவிகளின் பெருக்கம் அதிகரிக்கிறனால நோய் தாக்கம் வந்து அதிகமாக ஏற்படும். அதே பிள்ளை ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளை உணவு பழுதடைதல். பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த உணவு பதார்த்தங்களை அதிக வெப்பநிலைக்கு திறந்து வைக்கும் போது உணவில் உள்ள போஷணை பதார்த்தங்கள் அழிவடைவதோடு உணவு பதார்த்தத்தின் நிறம் வடிவம் விளையமைப்பு மனம் போன்ற இயல்புகள் மாற்றம் அடைவதனால் உணவு பழுதடைகின்றது. பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த உணவு பதார்த்தங்கள் வந்து அதிகமான வெப்பநிலைக்கு நம்ம திறந்து வைக்கும்போது அதில் இருக்கிற போஷணை பதார்த்தங்கள் எல்லாமே அமைப்படையும், அதாவது அழிவடைய போகுது. அப்போ வெப்பநிலை அதிகரிச்சுன்னா உணவில் காணப்படக்கூடிய போஷணை பதார்த்தங்கள் வந்து அழிவடையும், அதாவது அமைப்படைய போகுது. இதனால் வந்து அந்த உணவில் உள்ள போஷணை பெருமானம் வந்து குறைவடையுது. ஆகவே உணவு பதார்த்தங்கள் வெப்பநிலை வந்து அதிகரிச்சுன்னா அந்த உணவில் காணப்படக்கூடிய போஷணையும் குறைவடையும். அதே சமயம் அந்த போஷணோட நிறம் மாற்றமடையும். அதே மாதிரி அந்த உணவு பதார்த்தனுடைய வடிவம் மாற்றமடையும். அதே மாதிரி இளைய ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றமடைய போகுது. அதே மாதிரி மனமும் வேறுபடும். இதனால் அந்த உணவு வந்து நுகர்வுக்கு பொருத்தமற்ற நிலையும் அடையும், அதாவது பழுதடைய போகுது. இது ஒரு வெப்பநிலையுடைய பிரதிகூலமான ஒரு தாக்கமாக இருக்குது. சரி அப்படியே அடுத்த பார்த்தோம்னா மகரந்த மணிகள் உலர்வதனால் விளைச்சல் குறைபடுதல். பார்த்தீங்கன்னா விலகத்தை மகரந்த சேர்க்கைக்கு துணை புரியும் தேனீகள் வண்டுகள் வண்ணத்து பூச்சிகள் ஆகியவற்றின் பாதங்களில் உலர்ந்த மகரந்த மணிகள் ஒட்டிக்கொள்ளாத காரணமாக அயன் மகரந்த சேர்க்கை தடைப்படுகின்றது. இதனால் பூக்களில் கருக்கட்டல் நிகழாது விளைச்சல் குறைவடைகின்றது. பார்த்தீங்கன்னா இந்த அதிகரித்த வெப்பநிலை வந்து விவசாய நிலங்களுக்கு கிடைக்கப்பெறும் போது அந்த விவசாயத்தில் பயிர் செய்யக்கூடிய தாவரங்களில் காணப்படக்கூடிய இந்த பூக்கள் உள்ள மகரந்த மணிக்கு வந்து அதிக வெப்பநிலை காரணமாக உலர்வடையும். அப்போ இதனாலன்னா அந்த மகரந்த மணி உலர்ந்துருச்சுன்னா மகரந்த சேர்க்கைக்கு துணை புரியக்கூடிய அந்த பூச்சிகள் வண்டுகள் தேனீகள் அதே மாதிரி வனத்து பூச்சிகளோட பாதங்களில் வந்து இந்த மகரந்த மணி ஒட்டிக்கொள்ளாது. அப்படி ஒட்டிக்கொள்ள நடக்கணும். ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு வந்து மகரந்த மணிகை வந்து கொண்டு செல்லப்படாது. இதனால் கருக்கட்டில் வந்து நிகழாது. அந்த தாவரத்தில் பூக்களில் வந்து கருக்கட்டல் நிகழாது. அப்போ கருக்கட்டல் நிகழாட்டி அங்கே வந்து காய்கள் தோன்றாது. அப்போ காய்கள் தோன்றாட்டி அங்கே அந்த விவசாய பயிற்சியை வந்து அதாவது விவசாய விளைச்சல் வந்து குறைவடைய போகுது. அப்போ
அந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா கருக்கட்டல் நிகழாட்டி அங்கே வந்து காய்கள் தோன்றாது. அப்போ காய்கள் தோன்றாட்டி என்னது அறுவடைக்கு என்னது பொருத்தமான அந்த விளைச்சி வந்து கிடைக்கப்படாது. அதாவது விளைச்சி வந்து குறைவாக கிடைக்கப்படும். அப்படி அந்த இடத்துல வந்து போதுமான விளைச்சலை பெற முடியாது. ஏன்னா கருக்கட்டல் நிகழாட்டி வந்து அந்த காய் தோன்றாது. காய் தோன்றாட்டி என்னது அதிக விளைச்சலை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த மகரந்த உலர்ற நேர அந்த கருக்கட்டல் நிகழாது. இதனால் அங்கே காய்கள் தோன்றாது. அதனால் விளைச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்க போகுது. சரியா பிள்ளை? ஓகே, அடுத்த வந்து பார்த்தோம்னா அதிக வெப்பநிலை காரணமாக சில அங்கிகள் அழிவடைதல். பிள்ளை பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பநிலை நிகழும் போது நன்மை பயக்கக்கூடிய நுண்ணங்கிகள் மற்றும் தாவரங்கள் சில மீன் குடித்தொகைகள் அழிவடைகின்றன. பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழல் தொகுதியில் வந்து வெப்பநிலை வந்து அதிகமாக கிடைக்கப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நன்மை பயக்கக்கூடிய நுண்ணங்கி இனங்கள் அழிவடையும். ஏன்னா நுண்ணங்கிகள் வந்து வெப்பநிலைக்கு அதிக உணர்திறன் கொண்டது. அப்போ அதிகமான வெப்பநிலை அந்த சூழலில் காணப்படுமாயின் அந்த இடத்துல உள்ள நுண்ணங்கி வந்து கொடுத்தீங்க அழிவடைய போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதிகமான வெப்பநிலை நிலவுச்சுன்னா கட்டாயம் அங்கே வறட்சி நிலவும். அங்கே உள்ள ஒரு பயிற்சியில் வந்து அதிக வெப்பநிலை நிலவும் போது அந்த இடத்துல உள்ள நீர் வந்து அதிகமாக ஆவியாகும். இதனால் வறட்சி நிலை ஏற்படும். வறட்சி நிலை ஏற்படுச்சுன்னா அந்த பிரதேசத்தில் சூழ உள்ள அந்த தாவரங்களுக்கு வந்து பாதிப்படைய போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகத்த வெப்பநிலை நிலவும் போது இந்த நீர்நிலைகளில் நீர் அளவு வந்து குறைவடையும். அது வறண்டு போகும். நீர்நிலைகள் வறண்டு போகும். அப்போ நீர்நிலைகள் வந்து வறண்டு போனுச்சுன்னா அந்த நீர்நிலைகளில் காணப்படக்கூடிய நீர்வாழ் அங்கிகள் பாதிப்படைய போகுது. முக்கியமாக மீன்கள் பாதிப்படையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர்நிலை வாழக்கூடிய நீர்வாழ் தாவரங்களை வந்து அழிவடைய போகுது. வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் போது குறித்த அங்கிகள் உள்ளது அழிவடைய போகுது. எனக்கு காரணம் வெப்பநிலை அதிகமாக காமிச்சு வறட்சி நிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடம் வந்து அந்த இடத்த சூழ உள்ள அங்கிகள் அழிவடைய போகுது. ஓகே, நம்ம அடுத்த எஸ்ஸேல சந்திப்போம்.